நம்ம வணக்கம் வணக்கம் ம் வணக்கம் வணக்கம். காலை நாளை நாள் 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ம் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். ம் எழுந்திரிச்சிட்டு கைகால் மூஞ்சி கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு ம் சாமி கும்பிட்டு ம் ரொட்டீன் ஒர்க் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்க கைஸ், அரிசியை அரிசி பீன்ஸு சாம்பார் வைக்கிறேன். ம் பீன்ஸு வெங்காயம் தக்காளி நறுக்கியிருக்கேன். ம் ம் உருளைக்கிழங்கு பொரியல் மசாலா ம் இதெல்லாம் சமைக்கலாம்னு இருக்கோம். அப்புறம் நிறைய பேர் இது நிவாரணம் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கா. இதுக்கா? ஆமாம், தாவைக்கா கட்சிக்குங்கிறேன். இவங்களுக்கு இறந்தவங்களுக்கு எஸ்ஆர்எம் கல்வி குழுமம் இருக்குல்ல, அந்த எஸ்ஆர்எம் கல்வி குழுமம் வந்து அந்த குழந்தைகளோட, அந்த இறந்தவங்க வீட்டில் இருக்க குழந்தைகளோட படிப்பு செலவை வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எஸ்ஆர்எம் அவர் பாரிவேந்தர் அவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து இது விஜய் 20 லட்சம் தராரு, கவர்மெண்ட் 10 லட்சம் தருது. அப்புறம் வந்து மோடி ஒரு குடும்பத்துக்கு 2 லட்சம் தரான்னு அறிவிச்சிருக்காரு. பரவாயில்ல. பிரதமர் மோடி அவர் தமிழ்நாட்டுக்கு நம்ம 2 லட்சம் கொடுத்தாதான் நம்மளுக்கு அடுத்து ஓட்டு போடுங்க, சரி நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி அவங்களுக்கு பாவம். ஆனால் இறந்துட்டாங்க, ஆனால் காசு நிறைய வருது. காசு வாங்குறது யாரும் சம்மந்தம் இல்லாதவங்க வாங்குறாங்களோ. குடும்பத்துலையா? அப்படியும் வாங்குறாங்க. வாங்குவாங்க. அவங்க எங்க மச்சான் இங்க கொடுங்க. ஆமா, அப்படின்னு வாங்குவாங்க. அது தெரிஞ்சுடுறேன். சம்மந்தம் இல்லாமன்னா அது தெரிஞ்சுடுறேன். அதுக்கு சாட்சி 2 பேர் சொல்லி அவங்களுக்கு இருந்தாங்க ஆளுக்கு ஒரு லட்சம் காசு கொடுத்தா சொல்லிடுவாங்களே. கோர்ட்ல எல்லாம் இந்த பொய் சாட்சி சொல்றதுக்குன்னே ஆள் தெரிவாங்களா மம்மி? ஆமா, நிறைய சாட்சியை விசாரிக்கிறாங்களா? அது தெரியல. சாட்சின்னு வச்சிருப்பா தானே. இந்த எல்லாத்துக்கும் இந்த சாட்சி கேட்குறாங்கல்ல, இடத்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுனாலும் இடத்துக்கு எதுனாலும் சாட்சி கேட்குறாங்க. அதேமாரி எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாலும் எதுக்கு கோர்ட்டுக்குனாலும் சாட்சி கேட்குறாங்கல்ல. சாட்சி நாங்கள் கூண்டில் ஏற்றிக்கிறோம், அவங்களையும் நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நான் போயிட்டு நம்மகிட்ட இடத்து பிரச்சனைக்கு அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஜட்ஜி கூப்பிடுவாரு, அவங்க எதிர்கட்சி இருந்தா உள்ள போய் இருந்தணும். எதிர்கட்சி இல்லைன்னா அது அவங்க எதிர்கட்சி இல்லை வரலன்னு சொல்லிட்டு அவங்க கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வரல, அதனால அது தப்பு, அவங்க மேல தப்புன்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வாய்தா போட்டுருவாங்க. வாய்தா இல்ல, கேஸை க்ளோஸ் பண்ற டயத்துல அவங்க வரலன்னா அப்படி போட்டுருவாங்க. அவங்க வரல, அதனால நாங்க கேஸை இது பண்றோம். ஒரு தரப்பா நாங்க முடிவு முடிவு எடுக்கிறோம். நம்ம வீட்டு அப்படிதான் முடிவு எடுத்தாங்க. ஆமா, இது போகல. நம்ம கடைசி நேரத்துல போகல. அதுக்கு முன்னாடி போயிட்டு முட்டி பார்ப்போம்னு முட்டி பார்த்தாங்க. அந்த செட்டியார் வக்கீல வச்சு பண்ணி பார்த்தாங்க. ஆனா வந்து அதுக்கும் ஒண்ணுக்கும் வேலைக்கு செட்டியார் இல்லையா? திருஞான சம்பந்தமா? அவனை வச்சு பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் அதெல்லாம் வேலைக்கு ஆகல. இது என்னை லாஸ்டா கூண்டுக்குள்ள நின்று ஏதோ இதுன்னு சொன்னாங்க. கேட்டாங்களா? ஆமா, நான் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் அந்த விசாரணை கமிஷன் வைக்கிறதுக்கு எத்தனை வாட்டி? 2 வாட்டி கமிஷனுக்கு இது பண்ண முடியும். ஆமா, விசாரணை கமிஷன் வைக்கிறதுக்கு 2 வாட்டி. அதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கோம்? கமிஷனருக்கு பணம் கொடுக்குறது. கமிஷனருக்கு பணம் கொடுத்து கடைசியா அது ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தப்ப வந்து இப்படிலாம் பிரிக்கக்கூடாது, அப்படிலாம் பிரிக்கக்கூடாதுன்றாங்க. ஆமா, அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு மட்டும் 25,000 கமிஷன் இடம் இது பண்றதுக்கு. ஆனால் சட்டம் ஒழுங்குல இருக்கவங்களுக்கு கூட இவ்வளோ காசு வராதுல்ல மம்மி? கோர்ட்டில் பிரிக்கிற கமிஷனருக்கு இவ்வளோ காசு. ஆனால் அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தானே வேலை இருக்கும் இல்லையா? தெரியல. சிம்பிளா தான் இருந்துச்சு. அதுக்கு காசு. ஆமா, அதுக்கு காசு. கமிஷனர் யாராவது ஆக்கி விட்டாங்கன்னா நம்ம அவங்கள தானே பிரிக்க கூப்பிடணும். அதனால காசு. அது பார்த்தீங்கன்னா பாண்டாவதியா இருந்துச்சு அந்த பிள்ளைய பார்த்தா.
நம்ம எவ்வளோ இது கடந்து வந்திருக்கேன். ஆமா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போட போயில இது ஸ்கூட்டியில் தானே போவோம் எல்லாரும். ஆமா இங்கே அங்கே அப்புறம் தான் இவர்கிட்ட மாற்றணும். சார் அப்புறம் இவர்கிட்ட மாற்றி இவர்கிட்ட இது பண்ணி அதுவும் போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு வருஷமா 2 வருஷமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு வாட்டி போய் ஆமாம் சொக்கலிங்கத்திட்ட போய் உட்காந்துருப்போம், கேட்போம்ல சார் எங்களோட கேஸோட டீட்டெயில். அப்புறம் தான் கூப்பிடுவார், இங்கே வாங்க, யார் உள்ளே இருக்கீங்க? உள்ளே இருந்து வருவாங்க. உள்ளே இருந்து வந்துட்டு இவங்களுக்கா அவர்ல ஆஜரானாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன தகவல் அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க சொல்லுவாங்க, இது இப்படியா, சரி அப்படின்னு இவர் கேட்டு சொல்லுவார். வக்கீல்கிட்டையும் அவங்க இருக்கவங்க படம் கொடுத்துவாங்க. அவங்க ஒரு தகவலை வக்கீல்கிட்டையும் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. போயிட்டு வந்து இப்படி எப்படின்னு ஆமா சொன்னா தானே தெரியும். ஆமா சொன்னா தானே தெரியும். நம்ம போனதுக்கு அப்புறம் தான் அவங்களே சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி ஒரு வாட்டி கேட்டு அவ்வளோ கடந்து வந்துருக்கோம். அதெல்லாம் முடிச்சு அப்புறம் பார்த்தா கடைசி இயரிங் வந்துருச்சு. அப்புறம் இது கோர்ட்டில் அது என்னது கமிஷனரை போட்டு பிரிப்போம்ட்டு வந்தா பிரிக்கிறதுக்கு 2 வாட்டி பிரிக்கிறது. எனக்கு அந்த இடம் வேணும், எனக்கு இந்த இடம் வேணும். அப்புறம் தான் கௌதம் வந்து ஒரு யோசனையா இது இந்த சைடு இப்படி பிரிக்கலாமே, அந்த சைடு இப்படி பிரிக்கலாமேன்னு பிரிச்சு அப்புறம் வந்து அது கௌதம் அதுக்கிட்ட எனக்கு பணம் கேட்டேன். நான் தான் உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தேன் யோசனை பிரச்சனை அப்படின்னு. இப்போப்பா என்கிட்ட நான் அவ்வளோதெல்லாம் வசதி இல்லை. ஆமாம் அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு வசதி இருந்தால் நாங்களே கொடுத்துருவோம். இப்போ நம்மளே சொல்கிறோம்ல, பாவன் ஹெச்ஓடிக்கு நீ இப்போ கடைசியாக முடிக்கையில் 10 ரூபாய் கொடு, எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு. ஹெல்ப் பண்ணுறது நாளில் கேட்காமலே கொடுத்துருவோம். ஆமாம் நம்மளாம் சுபாவம் அப்படித்தான். இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம காசு கொடுப்போம். ஒரு சிலர் தான் ரொம்ப ஒரு 40-50 கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவருக்கு கொடுக்கத்தே வேணும். அவனாலதான் நம்ம இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் போர்ஷன் கிடைச்சிச்சு. இல்ல மேம், அவனோட யோசனை தானே, அது அவனோட வேலை தானே. அவன் வேலை தான். டயர் எடுத்துட்டு வரணும், இது எடுத்துட்டு வரேன். குக்கரை போட்டு மூட போறாங்க. குக்கருக்கு விசில். குக்கரில் பீன்ஸ் ஏற்றிருக்கீங்களா மம்மி? பருப்பையும் போட்டு பீன்ஸையும் ஏற்றிட்டேன். பருப்பு இந்த பருப்பு தானே, அது சீக்கிரம் அமைஞ்சிருது. அதனால ஒன்றா பீன்ஸையும் போட்டேன். அங்கிட்டு உலையில் அரிசியை போட வேண்டும். இப்போல்லாம் இந்த அரிசி சட்டியில் தான் வைக்கிறீங்க மம்மி? ஆமாம், இதே நமக்கு மிஞ்சுது. மத்தியானம் சாப்பிட்டு மிஞ்சுது. அப்போ இன்னமும் குறைச்சி போட்டா? இன்னமும் குறைச்சி போடலாம். எப்போவே எடுக்கிற அளவை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சி போடணும். உலக்கரிசி வேகுது. நீ கொஞ்சம் அரிசி கூட தான் போட்டிருக்கேன். ஏன் காலைக்கு சுவாதத்தை போட்டுருன்னு பார்த்துருக்கேன். பார்ப்போம். உனக்கு மட்டும் வேணா ரவை உப்புமா கிட்டுமா, நான் சாதத்தை சாப்பிட்டுக்கலாம்னு பார்த்தேன். காலையில் சாதம் சாப்பிட்டா எப்படி மம்மி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு தானே பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நைட்டு கூட சாதம் சாப்பிட்டுக்குவாங்க. நைட்டு கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் காலைக்கு சாதம் சாப்பிட்றது என்னவோ ஒரு ஜெயில் கைதி சாப்பிடுவோம்ல, அப்படியா? அந்த மாதிரி தானே ஃபீல் வரும். எனக்குலாம் காலையில் சூடாக சோறு வச்சு சாப்பிட பிடிக்கும். சூடாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஏன் ஜெயிலுக்குள்ளே பிடிக்கலைன்னா, நீ இங்கே தான் இருக்கணும், நீ இதை தான் சாப்பிடணும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்னடான்னு மனசு இறுக்கமாகும். அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சா நம்ம செய்யணும். இப்போ வந்து எனக்கு வந்து பல்லு விளக்க தோணுது, நான் போய் பல்ல விளக்குறேன். இப்போ எனக்கு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண தோணுது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ அந்த நேரத்தில் இப்போ நான் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்தேன்னு வச்சுங்க, நீ இந்த நேரத்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த நேரத்தில் போய் சாப்பிடு, அந்த நேரத்தில் போய் சாப்பிடு அப்படிம்பாங்க. அது ஆமாம், அது ஒரு லைஃபே நல்லா இருக்காது. மனசுல போயிருந்தோம்னால அப்படித்தான் இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதாவது கொஞ்ச நேரம் கொஞ்சம் தானே இல்லையா? இல்ல அதுவும் கஷ்டமா தான். ஒரு இதை மாத்திக்கிறதே கஷ்டமா இருக்கா? அதுக்காக சொந்த பந்தத்துக்கு போகாமலே இருக்க முடியல. ஆனா சத்த நேரம் ஒரு நாள் போயிட்டு வரலாம், அதிகபட்சம் ஒரு நாள். ஒரு நாள்ல காலையில சாப்பிட்டோமா, மதியம் சாப்பிட்டோமா, ஹாப்பியா இருந்தோமா, பேசணுமா, வந்தோமான்னு இருக்கலாம்.
அதுதான் சரியாக வரும். அதனால தான் சொல்கிறாங்கல்ல, சொந்த பந்தத்திட்ட ஒரு நாளைக்கு மேலே தங்கினீங்க மருந்து ஒரு நாள் தான். ஒரு நாள் தான். யாராக இருந்தாலும், பெத்த அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்க வீடாக இருந்தாலும் சரி, எல்லாம் இண்டிபெண்டாக இருக்க பழகிட்டு சுதந்திரமாக இருக்கணும் எல்லா உயிருக்குமே. நீ தனியாரு நீ தனியாரு, ஆனால் குடும்பத்தால் ஒன்றா இருக்கணும். ஆமாம். அப்புறம் அது வந்து அந்த இது தீர்ப்பு வந்து ரொம்ப நாள் கழிச்சான மீன் நம்ம விற்றோம். இது அப்புறம் எல்லாமே இந்த நிறைய பேர் பேட்டி அளிச்சிருக்கா இதுக்கு, அது கரூருக்கு, கரூர் சம்பவத்துக்கு. அதனால இன்னைக்கு ஒரு நாள் வந்து உண்ணாவிரத போராட்டம், இது கடையடைப்பு போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக. இன்னைக்கு எந்த கடையும் இருக்காது. அதாவது ஹாஸ்பிட்டல், இது எமர்ஜென்சியாக இருக்கும்ல, காலேஜ் எல்லாம் இருக்கும், ஹாஸ்பிட்டல், மளிகை கடை, இது ரெண்டை தவிர மீதி எல்லாமே அடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு கடையெடுப்பு முழுது. ஆனால் நம்ம ஊரில் வந்து இந்த இதுக்காக தான் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நேற்றுக்கு காலையில் 8 to 6 வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருக்கா. இந்த அது என்னது, இந்த தாலுக்கா எல்லா பொதுமக்களும் கலந்துக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து கடையடைப்பு போராட்டம் அந்த இறந்தவங்களுக்காக. இது பலி எண்ணிக்கை 40 ஆயிடுச்சான். அப்படியா? 39லேருந்து 40 ஒரு எண்ணிக்கை கூடிடுச்சான். அப்புறம் விஜய் ஏன் என்ன வரலன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. விஜய் வீட்டுக்கு நிறைய போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்கிற போது பந்தோபஸ்து அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் யார் என்ன எதுவும் பண்ணுவான்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால பந்தோபஸ்து அதிகம் போட்டிருக்காங்க. ரொம்ப மோசம் கட்சியில் கர்மா. இப்படிதான் வினையை இழுத்து விடுறாங்க. பாவம் அவரே பாவம் ஸ்மூத்தா. அவர் வந்து எப்படின்னா வருவோம் இல்லை வருவோம் நம்ம கட்சிக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம்னு எதிர்பார்த்துருப்பாரு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீ நிம்மதியாவா வந்துட்டு போற இரு, உனக்கு வந்து ஆப் வைக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் என்ன பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு பாருங்க, ஒருத்தன் பேட்டி அளிச்சிருக்கேன், இது வீடியோ போட்டிருக்கேன். நைட்டு 8 to 8:30 நடந்தது என்னன்னா, விஜய் போன உடனே எல்லாரும் கூட்டத்தில் அடிபட்டு செத்துட்டாங்கன்ற தகவல் வருது. எப்படி அந்த தகவல் உண்மைதானா இல்லை அவங்களே வந்து வேற ஏதாவது கொடுத்து கொண்டுட்டு இந்த இதில் தான் இவங்க இறந்துட்டாங்க? அது கூட இல்லை, இது சொல்லுது முன்னாடியே போய் நின்னாலாம் அவங்களுக்கு தண்ணி இன்னும் இல்லாமல் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அப்படி யாரும் நிற்க சொல்லலையே. அவர் இந்த நேரம் தான் வரான்னு தகவல் தான் சொல்லிட்டாரு. அவர் முன்னாடியே வரத தகவல் சொல்லியிருந்தாரா, ஏதோ காரணத்தால லேட்டாக போயிட்டாராம். அவர் வந்து 8:15 நாமக்கல் வரணும் மம்மி, ஆனால் 8:15 தான் வீட்டில் இருந்தே கிளம்பியிருக்காரு. அன்னைக்கு காலையில் இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க. இவர் என்ன 8:15 தான் அங்கே பேசுகிற இடத்துக்கு வரணும், கடைசி வீட்டில் இருந்து 8:15 தான் கிளம்புறாரு காரில். அப்புறம் தனி ஃப்ளைட்டில் தான் போகிறாரு. அவர் போகிற ஃப்ளைட்டு வந்து ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாயோ, அதாவது 35 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணிடுவார். சென்னை டு திருச்சி 1/2 மணி நேரத்தில் வந்துடுவார். தனி விமானம். அவருக்கு மட்டும் ஏர்போர்ட்டில் தனியாக இது இருக்குது, ஹெலிபேடு. அதில் வந்து இறங்கி நடந்து போவார். போகிற வழியில் காரில் தான் போகிறாரு. அதில் தளபதின்னு எல்லாரும் கத்துறாங்க, உடனே கையெல்லாம் காமிச்சிட்டு போகிறாரு. அப்படி தான் போனார் நாமக்கல் போயல. தனி விமானத்தில் 1/2 hourல வந்துடுறாரு. 8:30 மணிக்கு அங்கேருந்து இறங்கி இங்கே 9 மணிக்கு வந்துடுவார். அந்த மாதிரி அந்த விமானத்துக்கு காசு மட்டும் கூட அவர் தான் காசு நிறைய வச்சுருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக செலவழிச்சுக்கிறாரு தானே, அது செலவழிச்சுக்கலாம். அப்புறம் இப்போ நிவாரணம் அறிவிச்சாதான் விடுவான்னு சொல்லி விஷால்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து டிவிக்கு கட்சி பண்ணது தப்பு, நீங்கள் வந்து நிவாரணம் கண்டிப்பாக அறிவிச்சான்னு சொல்லி இப்படிலாம் எல்லாரும் கிளப்பி விடதான் அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிவாரணம் அறிவிப்போம்னு அறிவிச்சிருக்காரு. ஏதோ ஒரு கோர்ட்டு வக்கீல் வீட்டில் போயிட்டு உட்காந்து வந்தாராம். நேற்று ஈவினிங் போய் ஆலோசனை பண்ணிட்டு தான் அப்புறம் அறிவிச்சிருக்கா இந்த அமௌண்ட்டை. அந்த வக்கீல் சொன்ன குறிப்பாடு. அப்புறம் நீங்கள் யாரோட வீடியோ பார்த்தீங்க? நேற்றுக்கு அந்த இவெண்ட்டு இது நம்பர் விட்டு இல்லையே பார்க்கலையே, அவன் வீடியோவே போடல. என்ன பண்ணுறாங்க?
அவன் என்ன ஷார்ட்ஸ் கூட 1 மாசம் ஆகுது, ஒரு ஷார்ட்ஸ் கூட. என்ன அவன் என்ன அதில் தான் சம்பாதிக்கிறேன் கிடைச்சி அது போடுறதுக்கு என் பிள்ளை லேட் ஆகுது. அவங்க அப்பாவும் சொல்ல மாட்டாரு. வீடியோவும் போடல, ஷார்ட்ஸும் போடல. சரி, வீடியோ போடாம அவனுக்கு வீடியோ எடுக்கிறது தானே வேலை, வேற வேலைக்கும் போகல, வேற என்ன பண்ணுவேன்? படுத்து எடுப்பேன் போல கட்டில அவர் அதுன்னு சொல்றாரு. பொண்ண மாதிரி படுத்து வைக்குமா எனக்கு அப்படிங்கிறாரு. ஓ, அவனையா? அவர் அந்த மனசு ஆறுதல், அந்த கோவம் இருக்கனால தானே இப்படி பேசுறாரு. உனக்கெல்லாம் கோடி ரூபா எடுத்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். ஆனா வியூஸ் இவ்வளவு போதும் மம்மி, காசு வந்துகிட்டு தானே இருக்கு. அப்ப அந்த காசை திரும்ப இன்னொரு அடுத்த மாசம் சம்பாதிக்கணும் தானே தோணும். சரியான சோம்பேறியா இருக்கேன் இப்ப. இல்ல மம்மி, சோம்பேறியா இருந்தாலும் காசு வந்து இப்போ ஒரு சிலர்லாம் சோம்பேறி இருப்பாங்க, காசு வர்ற விஷயத்த சரியா வச்சுக்குவா இல்ல. காசு வேணும் தானே எந்த உயிருக்கும். அவன் என்னமோ தெரியல, என்னமோ மாதிரி இருக்கானே, அதனாலதான் அவங்க பார்த்துட்டுறாரு. இப்ப நம்மளுக்குலாம் இப்ப வந்து டெய்லி இந்த கடைக்கு போனா காசு வரும்னா கண்டிப்பா போவோமா மாட்டோம்? கண்டிப்பா போவோம். முடியாத அன்னைக்கு மட்டும் ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருப்போம். மீதி எல்லா நேரமும் போனாதான் காசுன்னு யோசிப்போமா இல்லையா? அது மாதிரி இப்ப வேலைக்கே அப்படி தானே, டெய்லி இல்லைன்னா சம்பளம் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே போறோம் டெய்லி. அது மாதிரி இப்போ நம்ம வந்து யூடியூப்ல இன்னைக்கு போட்டால் இவ்வளோ வியூஸ் போகுது அவனுக்கு, அப்போ நாளைக்கும் போடுவோம், நாளான்னைக்கு போடுவோம், அப்படி தானே யோசிக்கணும். அதை விட்டு போடுங்கன்னு கெஞ்சுதுங்க. உங்களோட வீடியோ நல்லா இருக்கு, போடுப்பா பார்க்க நல்லா இருக்குன்னு அவ்வளவு கமெண்ட் வருது. ஆனா அவன் என்னமோ போடவே மாட்டேங்கிறேன். அந்த பையன் சரியில்லை, அவனுக்கு என்னது கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது. அவர் அதுன்னு சொல்றாரு, வர்ற பொண்ணு பாவம், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், கோடி ரூபா கொடுத்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்டா, இப்படியே இருந்துட்டு சாவுடா, உனக்கு பெத்த கடமைக்கு நான் சொல்லி போடுறேன். அவனும் புரிஞ்சுக்கல போல. ஆமா, ஆனா பேசுறதெல்லாம் நல்லா விவரமா தான் பேசுறேன், எடுக்கிறது நல்லா தான் எடுக்கிறேன். பேசுறதெல்லாம் காய்ஸ் இங்க பாருங்க, அப்பா வந்து இங்க பண்றாரு, நம்ம போனோம்னா கண்டிப்பா திட்டுவாரு, நம்ம போய் என்ன திட்டு கேட்கறதுன்னு பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் போறேன், தெளிவா தான் போறேன். கடைசி என்னடானா இல்ல உடம்பு சரியில்லாம இருப்பான்னு தெரியல, அவனால முடியாதா டெய்லி எடுக்க நினைக்கிறேன். ஆனா எலும்பா தானே இருக்கேன். ஆடு மேய்க்கிறோம்னு அன்னைக்கெல்லாம் போயிருந்தேன். ஆடு மேய்க்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆமா, எத்தனை ஆடு மேய்ச்சிருக்காங்க அவங்க? நல்லா நிறைய வச்சிருக்காங்க. ஆடுக்கெல்லாம் தனியே இது கட்டி வச்சிருக்காங்க. ஆடு நிறைய வச்சிருக்காங்க. ஆடெல்லாம் ஒரு வேஸ்ட், அந்த மாதிரி இருக்கு மனுஷன்லாம் வேஸ்ட். ஒண்ணுக்கு மேல என்ன கடவுள் இருந்தான்னு உனக்கு கையில கொடுத்தா கூட அதை வாங்க கூட வலிக்குதுன்னா என்னன்றது. இந்த காலத்துல ஆமா, இந்த காலத்துல அவன் ஒரு விதம் நானா ட்ரை பண்ண மாட்டேங்கிறது மட்டும் நீயும் செய்வ. என்ன கிடைச்சிருச்சுன்னா அதை பிடிச்சிருவேன், கிடைச்சிருச்சுன்னா பிடிப்ப நீ. சரி ரெகுலரா போயிடணும், நம்மளும் வயிறு வளர்க்கணும் அப்படின்னு நினைப்ப. தானாவே தேடி பிடிக்க மாட்டேன். அவன் தானா தேடி வந்துருச்சு கைக்கு, வந்ததை திருப்பி அதை ருட்டீனா பண்றதுக்கு அவனுக்கு வலிக்கும். மக்கள் அவ்வளவு பேர் கமெண்ட் போடுறாங்க, தம்பி உங்க வீடியோ நல்லா இருக்குப்பா, டெய்லி போடுப்பா. ஷார்ட்ஸே 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அவங்க அப்பா பேசுறது சொல்லின்னு பேசுறதுனால நல்லா போகுது. அதே மாதிரி இந்த இப்போ ஒரு யங் கப்பல் போடுதுங்க, நவீன்னு அது பார்த்தா ஃபர்ஸ்ட் போட்டுச்சுக்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சும்மா போட்டால் வியூஸே போகல. அதுவே 2 டான்ஸ் ஆடிக்கிட்டு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு, இப்போ நான் ஆடுற இடத்துல நீ வந்து ஆடு, நீ வந்து ஆடுற இடத்துல நான் ஆடுன்னு 2 பேரும் அடிச்சு விட்டு வச்சுக்கிட்டு கட்டில உட்காந்துருக்கையில 2 பேரையும் கை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போட்டாலும் வியூஸ் அள்ளிக்கிட்டு போனுச்சான். அதான் அவங்க சொல்றா, இங்க பாத்தீங்களா மக்களே, நம்ம வந்து ஸ்மூத்தா போட்டோம்னா யாருமே விரும்புறது இல்ல, எந்த மக்களும் யாருமே விரும்புறது இல்ல. அதுவே ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து காரசாரமா போட்டு பாருங்க, அப்படியே வியூஸ் அள்ளிக்கிட்டு போகும். அது மாதிரிதான் இப்ப லைவ்லயும் நம்ம வந்து ஸ்மூத்தா இருக்கலாம்னு நினைச்சா இருக்க விட மாட்டாங்க. அதுவே நம்ம ஹார்டா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த நேரத்துல நம்மளுக்கு ஸ்மூத்தா கிடைக்கும்.
இவர் சொல்கிறாருல்ல ஏதோ ஒரு இடத்துல, இது லைஃப்பை வந்து நீ ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டப்படுத்தும் நீ. ஆமா அதுவே நீ ரொம்ப கஷ்டம் லைஃப்பில் நம்ம பொறுப்பாக தான் இருக்கணும், எந்த நேரமும் பொறுப்பாக தான் இருக்கணும், 24 மணி நேரம். அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கும். அது மாதிரி வாழ்க்கை அப்பாட்ட கேட்குறேன், 1 கோடி ரூபாய் கிடைச்சா நீ என்ன செய்ய, இவ்வளவு நீ இந்த வேலை செஞ்சீன்னா உனக்கு 1 கோடி ரூபாய் தாரேன்னா நீ என்னப்பா செய்வ அப்படின்னு கேட்குறேன். அவர் அப்பா சொல்றாரு, 1 கோடி ரூபாய் கிடைச்சாலும் நான் விவசாயத்தை விட மாட்டேன். என்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் என் உயிர் உள்ள வரைக்கும். அதுல ஆதாயம் இருக்கோ இல்லையோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு அது ரத்தத்துல ஊறி போச்சு, அதுக்காக உழைச்சிக்கிட்டு தான் இருப்பேன். என்ன அதே சமயம் இன்னொன்னு 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணணும். அது சிரிக்கிறேன். இந்த ஒரு சில பண்ணுங்க துணிஞ்சிருவாங்க, ஆனா சோம்பேறியா இருக்கனால துணிய மாட்டேங்கிறேன். ஆனா அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான், இவனுக்கு தான் கல்யாணம் இல்லை, அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். குடும்பம் ரொம்ப வசதி இல்லை, ஓரளவு விவசாயத்துல வருது, அதை வச்சு ஓட்டுறாரு. ஒரு சில பசங்க இதுலயே நல்லா யோசிச்சு பண்றாங்க. ஒரு சில அவர் சுகில் பமினாலாம் இதனால மட்டும்தான் சோர்ஸ். யூடியூப்னால மட்டும்தான். யூடியூப்னாலனா இப்போ எப்படின்னா மாமா அளவுக்கு இன்கம். எப்படின்னா லிங்க் எப்படி கொடுக்குறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதாவது பிராங்க் வீடியோ அவன் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது. பிராங்க் வீடியோனா ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை ஏமாற்றி போட்டோம்னா நல்ல ரீச் போகுது. அதெல்லாம் யூடியூப் கைட்லைனில் கொடுத்துருக்கு. அதெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து படித்து பார்த்து எப்படி எப்படி காயநாத்தனமோ நகட்டி அவ்வளோ தூரம் மம்மி அந்த மாதிரி போகுது. அதே மாதிரி இப்போ நம்ம லிங்க் கொடுக்குறோம்ல, இப்போ வந்து நீங்கள் அறிமுகத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு நான் என்னோடது வரணும்னா நான் எப்படி லிங்க் கொடுத்தா உங்கள் ஃபோனுக்கு வரும், இருக்கிற எல்லார் ஃபோனுக்கும் போகணும். அந்த மாதிரி லிங்க் மூலியமாகவே இந்த டேக் கொடுக்குறோம்ல, டேக் கொடுக்குறதுல எல்லார் ஃபோனுக்கும் வர்ற மாதிரி அந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம வந்து இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் இவங்க நல்லா போடுவா போல சரின்னு உள்ளே போய் பார்ப்போம்ட்டு பார்க்குறது. இந்த மாதிரி பார்க்க வச்சு 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 அவ்வளோ காசு 1 மில்லியனுக்கு மேலே வருது அவருக்கு யூடியூப்பில் மட்டும் மந்த்லி. அப்படி வர்றதுனால இப்போ எவ்வளோ 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி அதுக்கப்புறம் தான் அதான் ஃபமினா சொல்லிச்சு, நீ வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனினாதே நீ வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சினாதே ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நீ சக்ஸஸ்ஃபுல் ஆனினாதே நம்ம வந்து புள்ள பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனாலவே நைட்டு பாலா 2 ஆர்டர் பண்ணி இப்படி இப்போ பிள்ளை பெற்று பிள்ளையும் வளர்ந்துருச்சு, வீடும் சூப்பராக கட்டி சூப்பர் பணக்காரனாக இருக்கா. பணக்கார கோயம்புத்தூரில் பணக்காரர் இல்லை, அவர் ஒரு ஆளு யூடியூப்னால பணக்காரர். அப்படி அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு யோசிச்சு 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 யூடியூப்ல கொடுத்து 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 எல்லாரும் ஃபோனுக்கும் வர வச்சு அவனுக்கு உள்ள ஒரு இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, இப்ப நாங்களுமே நீங்க போற மாதிரி நார்மல் வேலைக்கு போயிருந்தோம்னா இன்னும் 5 வருஷத்துலயும் நான் இதே வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருக்கணும். இப்ப வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வேலைக்கு போனாரா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வேலைக்கு போனா என்ன நான் என் மொண்டாடிக்கு சோறு தான் போட்டுருக்க முடியும், வேற எதுவும் லக்ஸுரிஸான வாழ்க்கையை கொடுத்துருக்க முடியாது. இப்பவே நான் நைட்டு போல யோசிச்சனாலதான் நான் இந்த அளவுக்கு அவளுக்கு வீடு கட்டி கொடுக்க முடிஞ்சு, இந்த அளவுக்கு அவளுக்கு கார்ல சௌரியமா வச்சுக்க முடிஞ்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அளவுக்கு எதுல வந்து பெருசா ஆகலாம் அப்படிங்கறத யோசிங்க, உங்களுக்கு அதுல எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிங்க. அதுதான் இப்ப நம்ம நார்மல் லைஃப் வாழ்றதே 60-70 வருஷம் தான். அதுல நீங்க வந்து டெய்லி வேலைக்கு இப்படி போய்கிட்டே இருந்தா போகலாம், போறதை பத்தி தப்பு இல்லை. அது என்ன நார்மலான லைஃபா தான் இருக்கும். இன்னைக்கு இந்த மாசம் 30 ரூபா சம்பளம் வந்துச்சுப்பா, இதுல நீ 10 ரூபா எடுத்துக்க, 40 ரூபா எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். அதுல அதிகமா ஏதாவது செலவு வந்துச்சு மாசத்துல கூட கஷ்டம். குழம்புக்கு தாள் சுத்துறோங்க, குழம்புக்கு தாள் சுத்துறேன். ஏன் அந்த இதுல வந்து தாள் சுத்துறது வாங்கலாம்ல, இது தாள் சுத்துறது நல்லா இருக்காது, இது தாள் சுத்துறது. குழம்பு வச்சு இந்த மசாலையை போடணும். உருளைக்கிழங்கு மசாலாவா? உருளைக்கிழங்கு ஊற வச்சிருக்காங்க. ஆமா, கடையில வேலைக்கு போனா 10,000 20,000. அது எல்லா நாளும் வேலைக்கு போகணும், எவ்வளவு நேரத்துக்கு வேலைக்கு போகணும், அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும். இல்ல அது ஓகே, சொல்றது கேட்கலாம் சரி வேலை நேரத்துல. ஆனா வந்து எவ்வளவு நேரம், காலையில 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் விடுவாங்க. பிரைவேட் ஜாப்லாம் அப்படித்தானே, எல்லாமே அப்படித்தான் இருக்கு. அதுக்கு இவங்க பண்றது நல்லது இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதுங்களாம், கம்மியா தான் இருக்குங்களாம்.
புதுசாக ஒன்று வீடு ஒன்று கோயம்புத்தூரில் வாடகைக்கு எடுத்துருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வீடியோ போடையில் கேட்குங்க, என்ன நான் உங்கள் வீட்டில் பின்னாடி சேவல் கூவுறதை கேட்குதே அப்படின்னு. அவன் சொல்லியிருக்கேன், இல்லை சேவல் கூவுறதுன்னா அது வந்து நாங்கள் குடியிருக்கிற வீடு, பின்னாடி வந்து சேவல் வச்சுருக்காங்க, அதுதான் டெய்லி வந்து நாங்கள் வீடியோ எடுக்கையில் கூவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தா அவனுக்கு இந்த ப்ராங்க் வீடியோ போட்டு தான் டெவலப்மெண்ட்டு. இது பைலட் ப்ராங்க் வீடியோ தானே? ஆமாம், அதுக்கு ப்ராங்க் கிடையாது, அதுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் மாதிரி வீட்டிலே நான் பெருசா நீ பெருசா அடிச்சுக்கிறது மாதிரி அது போட்டாலும் நல்லா ஓடும். அப்புறம் இந்த இது கிச்சன் லைவ் ஒருத்தர் போட்டிருக்காருல, அது மாதிரி கிச்சன் லைவ் போட்டு அவரும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டார். கிச்சனில் வர்றது போகிறது, தண்ணி எடுக்கிறது, குடிக்க வர்றது, சமைக்கிறது அடிச்சுக்கிட்டு கூட இடையில போட்டாங்க. ஆமாம், அப்போ தான் நிறைய போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆனால் நிறைய திருட்டுத்தனம் பண்ணுறாரு அந்த ஆள். அதுக்குள்ளே அது இதில் என்ன பண்ணுறாரு, அடுத்தவன் பேசுனது அந்த மாதிரிலாம் போடுறாரு. இவர் மூஞ்சி ஒரு துண்டை வச்சுக்கிட்டு அடுத்தவன் இப்படி இதை எடுத்து மேலே போடுவார். இவரோட மூஞ்சி துண்டு அதுல காட்டுற ஸ்கிரீன்ல காட்டாதே அவங்க காசு தருவாங்க, இல்லைன்னா காசு தர மாட்டாங்க. இவரோட மூஞ்சியை காட்டுவாரு, ஆனா இது பண்ணுவாரு, அப்படிலாம் போடுவாரு. எனக்கு அவர் பிடிக்கவே பிடிக்காது. ஸ்ரீஹரி நல்லாவா இருக்கு கர்மா. ஆமா இல்ல, ஆனா வந்து ஒரு புது யோசனை தானே. இப்போ எப்படின்னா கிச்சன் லைவுங்கிறது புது யோசனை தானே சொல்றேன். இப்போ வந்து லைவ் போட்டாதான் வரும்ன்றாங்க. நம்மளா பிறந்தா லைவுக்கு என்ன யோசிப்போம், பாப்பா நீ வா நானும் வா, ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஆயுத பூஜைக்கு பேசுவோம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் ஆயுத பூஜை கொண்டாடிட்டோம், சரஸ்வதி பூஜை கொண்டாடிட்டோம், எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாங்க லைவில் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நம்ம லைவும் அதிகமாக நேரம் போகணும், ஆனால் வந்து நம்மளும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம்னா கிச்சனில் வந்து ஃபோனை மேலே வச்சுட்டோம்னா அது வாட ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம வாட நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த இப்போ நீங்கள் வாட நறுக்கிட்டு இருக்கலாம், யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. அவங்க பார்க்குறவங்க பார்த்துட்டு போகிறாங்க. தீரும்ல நமக்கு எம்பி தீரும், அதுக்கேற்ற மாதிரி காசு போட்டுக்க வேண்டியது. அது மாதிரி அது ஒரு யோசனை. அது மாதிரி நம்ம இப்போ போர்ட்டிகோல வச்சும் போடலாம். போர்ட்டிகோ இருக்குல்ல, அதில் நம்ம அடிக்கடி போகிறோம் வர்றோம், வண்டி எடுக்கிறோம், கார் எடுக்கிறோம், டெய்லி உட்காந்துருக்கோம். ஆனால் நம்ம உட்காந்துருக்க நேரம் எடுக்க முடியாது, மீதி நேரம் ஒர்க் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதை எடுக்கலாம். அது லைவ் மாதிரி தானே. ஆக மொத்தம் அடுத்த வீட்டில் என்னன்றான்னு அடுத்த வீட்டுக்கு பார்க்கணும். அது விஷயம். இப்போ யாரும் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்க்குறது இல்லை, யூடியூப்லேயே பார்த்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் அன்றைக்கி அது பண்ணீங்கல்ல, நீங்கள் இன்றைக்கி இது பண்ணீங்கல்ல அப்படின்னு. வெள்ளை பூண்டு போட்டேன். நீங்கள் அப்போ யூடியூப் இருந்தால் என்ன பண்ணிருக்கீங்க? அப்போ இருந்தா நான் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு இன்னும் நீங்கள் டெவலப் தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் நம்மளே பணக்காரில் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சிருந்தா ஒன்றை விட டெவலப் பண்ணி பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே இறங்கி நேரம் இது வயசு இருந்தா கரைச்சிருப்பேன். அந்த தெரியல, அந்த வயசுல சம்பாதிக்கணும், அப்பதான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இப்போ பிள்ளையும் மெத்துக்கிச்சுக்க, வீடு கட்டிருச்சுக்க, சூப்பர் பணக்காரர்களா இருக்குதுங்க, எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பாருங்க. இதுவே அவன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வேலைக்கு போயிருந்தான்னா இன்னைய வரைக்கும் வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருக்கோம். அந்த பிள்ளைக்கு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்போமா, 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்போமா. ஆமா, கார்ல வந்து இறங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் வயசுல யூடியூப் தெரிஞ்சிருச்சுன்னா என் அப்பாவை நல்லா வச்சுக்கிட்டு சம்பாதிச்சு. ஆமா, ஏதோ ஒரு இன்கம் வந்தா சரிதானே. யாரையும் நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போறது இல்லையே. இன்கம் வராதனால நம்ம அவங்களை கேட்குறான், நீங்க கொண்டு வாங்க, வீட்டுக்கு வெளியே போய் கொண்டு வாங்க, வெளியே போய் கொண்டு வாங்கன்னு. அது மாதிரி அப்படி பண்ணிருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் தான் இந்த மணி வர்ற விஷயத்தை தெளிவாக வச்சுக்கிறாங்க இல்லை மேமி? ஆமாம் இல்லையா? ஆம்பளைய பண்ணுறது இந்த தெளிவாக பண்ணுறாங்க. பொம்பளைய யூடியூப் இருக்கனால இப்போ எத்தனை குடும்பம் வாழுது தெரியுமா? யூடியூப்னால நிறைய லேடிஸ் நிறைய பண்ணுறாங்க வீட்டில் இருந்தே. ஆமாம், கிழவியை கூட அவளுக்கு நிறைய போடுறாரு. சமைக்கிறது, அப்புறம் அவங்க பேசுறது. அந்த வரமா சொல்லுவீங்கல்ல, ஏமா நாங்க இன்னைக்கு திருச்செந்தூர் போயிருந்தோம்மா, எவ்வளவு கேஷுவலா பேசுது. ஆனா அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளையதான் எடுக்குது. அந்த பிள்ளையதான் இல்ல எடுக்கிறது ஓகே, பேசுறது அந்த அம்மா தான். இப்ப நம்மளா இருந்தா பேசுறதுக்கு இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணி, அதாவது
நம்மளா இருந்தால் இப்போ எப்படிமா பேசுவீங்க? நீங்கள் உங்களை பேச சொன்னா மக்களே நாங்கள் வந்து இப்படி சரியாக செய்தோம், இப்படி முறையாக செய்தோம், இப்படி செய்தோம் அப்படின்மா. அப்படி பண்ணால் ஓடாது. அது வந்து நாங்கள் இன்னைக்கு போனோம்மா, வந்தோம்மா, பேசணுமா அப்படிங்குது. அது ஒரு மாதிரி இருக்குது தானே, ஒரு விதத்தில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது தானே. அது மாதிரி நல்ல கருத்துக்கள் சொல்லுது. கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுது. எனக்கு அதனால அந்த அம்மாவோட சேனல் பிடிக்கும். அது விட்டு பார்ப்பேன். இப்ப ரொம்ப நாளா பார்க்கல. அவங்களாம் டெய்லி போட்டுருவாங்களா? அவங்க டெய்லி போடுறாங்க. அந்த பிள்ளை கவர்மெண்ட் வேலையும் பார்க்குதுங்க, டெய்லி போட்டுருதுங்க. பரவாயில்ல. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு கார் வச்சிருக்குதுங்க. பொம்பளை பிள்ளையதே கார் வச்சிருக்குதுங்க. அந்த அம்மாவோட வண்டி அந்த பொம்பளை பிள்ளையில தான் ஓடுது. அந்த அம்மா நறுக்கி கிறுக்கி கொடுக்கும். இதுங்க சமைச்சிருங்க, போறதுக்குள்ள சமைச்சிருங்க, எல்லா வேலையும் பார்த்துருங்க. அதே அந்த பொம்பளை பிள்ளைனால நல்ல ஹெல்ப், நல்ல ஹெல்ப். குலதெய்வம் கோயிலுக்கு போய் கார் எடுத்துட்டு போய் பொங்க வைக்கிறது எல்லாம் காட்டுறாரு. அப்ப திருச்செந்தூர் எங்க போயிருந்தான்னு ஒரு வீடியோ பார்த்தேன். எங்க போயிருந்தா அவளை நல்ல குண்டா இருக்குல்ல, என்ன விட குண்டா இருக்கு. ஆமா. சாதம் வந்துருச்சா மம்மி? சாதம் வேகுது, வேகணும் இன்னும் கொஞ்சம். குழம்பு வச்சாச்சு, குக்கர் ஏற்றிருக்கோம். உருளைக்கிழங்கு மசாலா ஏற்றிருக்கேன். நான் எல்லாமே குக்கர்ல தான் பண்றது. இதுதான் தனியே பண்றது இல்லை. அழிங்க நம்மளோட விட்டுற நண்பன். ஆமா, எனக்கு அந்த குக்கர் தான். அதுதான் அதே மாதிரி இன்னொன்று வாங்கணும். வாங்கலாம். சரி மம்மி, சமைச்சிட்டு பார்க்கலாமா? அதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பொங்கல் செஞ்சுருக்கேன், அதுக்கு சாம்பார். மதியத்துக்கு சுட சுட சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு கிரேவி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதியத்துக்கு சாப்பாடு கட்டவா? சாப்பாடு இது கட்டுறது. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.